ருத்ரா சாரா? ருத்ரா சார் வந்திருக்காரு. வாங்க சார், வாங்க. சந்தோஷமா இருக்கு. வயசான காலத்துல எந்த உதவியும் இல்லாத இந்த அப்பனை பார்க்க வந்திருக்கியே. பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமே வந்திருக்க. இருக்கானா இல்ல செத்துட்டானா நாம என்ன பண்ணலான்னு பார்க்க வந்தியா? ஏய், என்னடா பண்ற? அது சாராயண்டா. உன்னாலதான் எனக்கு ஒரு சாராய பாட்டில் வாங்கி கொடுக்க முடியல. ஆனா நான் வாங்கி வச்சதை இப்படி தட்டி உரிய நியாயமா? நான் தான்டா உன்னை வளர்த்தேன். நான் தான் வளர்த்தேன். இப்படி கல்லு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன்னா நான் செஞ்சு கொடுத்த சப்பாத்தி தெரியும்ல, நான் தான் கொடுத்தேன். ஆமாமா கொடுத்த. கருகி போன சப்பாத்தியை கொடுத்த. கருகி போன சப்பாத்தி மட்டும் இல்லடா, கூட உருளைக்கிழங்கு கொடுத்த. இந்த அப்பா நான் மட்டும் இல்லைன்னா நீ நேரம் இப்படி வேதனைப்பட்டு இருக்க மாட்டேன். அந்த அதிர்ஷ்டம் தான் எனக்கு இல்லையே. அதெல்லாம் போகட்டும். உங்க அம்மா கிடைச்சிட்டாளா? நீ தேடி போன அந்த வீட்டுல உங்க அம்மா உட்கார்ந்து இருந்தாளா? என் புள்ள வந்துட்டா, என் செல்லம் வந்துட்டான்னு உன் அம்மா உனக்கு ஆரத்தி எடுத்தாளா? டேய் ருத்ரா, சொல்றா, அவளை நீ பாத்தியா? ஏன்னா அவ திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை உனக்கு மட்டும்தான் இருந்துச்சு. எங்கடா போற? கிளம்பு. திடீர்னு வந்த துணிமணியெல்லாம் எடுத்து வச்சா இப்போ என்ன கூப்பிட? எங்கடா போறோம்? வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? என் புள்ளங்கிறதால இப்போ உன்னை சும்மா விடுறேன். ஏன்னா இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ மட்டும் இங்க இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருப்ப. நான் எந்த காரணத்தை கொண்டு அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். வா. நான் வரமாட்டேன். நீ வேணும்னா அந்த வீட்டுக்கு போ. என்ன ஏன் வற்புறுத்துற? சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. நீ நல்லவனும் கிடையாது, நான் மோசமானவனும் கிடையாது. மரியாதை கொடுத்து கூட்டிட்டு போற அளவுக்கு நீ ஒன்னும் தகுதியானவனும் கிடையாது. எனக்கு எங்க போஸ்டிங் இருக்கோ அங்கதான் நீயும் இருக்கணும். ஒழுங்கா வந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா உன்னை வேற மாதிரி தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். வேற மாதிரினா எப்படி கூட்டிட்டு போவ? நான் உனக்கு சப்பாத்தி கொடுத்து வளர்த்துருக்கேன். இதே தானே எப்பவும் சொல்லிட்டு இருக்க. நான் சொல்ற பேச்ச கேளு. உனக்கு ஒரு நல்ல பையனா இருந்து நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். வா. எங்க இவங்களை என்ன காணும் மைத்திலி? அத்து பொறுமையா இருங்க, வந்துருவாங்க. இந்தாங்க மாமா. மோகினி, அவங்கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசு. அம்மா இல்லாத பையன் இல்லையா? அவன் அம்மாவை நான் ஓடி போக சொல்லல. ஒரு விஷயத்த நீங்களும் கேட்டுக்கோங்க. என் குழந்தைங்களோட அம்மா இங்கேதான் இருக்கா. அவளை மாதிரி ஓடி போகல. நான் அவங்கள நல்லா வளர்த்திருக்கேன், ஆளாக்கி இருக்கேன். மிருகம் மாதிரி அவங்க நடந்துக்கல. அதனாலதான் என்ன அவங்க நேசிக்கிறாங்க, என் மேல மரியாதை வச்சிருக்காங்க. என்னோட சமீர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். உங்க அண்ணன் பையன் எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பான். என் சமீர் மட்டும் வரட்டும், அவனை வெட்டியே போட்டுடுவான்.
ருத்ரா ருத்ரா எங்க இருக்கா அவன்? வந்துட்டான். முதல்ல உள்ள வாப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்க அவன்? இப்ப அவன் வீட்ல இல்ல. ஆனா பாரு 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 என்னது? என்ன பண்ணி இதெல்லாம் வச்சிருக்கான்னு பாரு. சமீர், கொஞ்சம் அமைதியாரு. அம்மா அப்பா யாருக்கும் எதுவும் ஆகல. சிராஜனா எங்க யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா இனிமேதான் தப்பு நடக்க போகுது. அதை தடுத்தாகணும். அந்த ருத்ரா வீட்டையே ஒரு பார்டர் மாதிரி பண்ணிருக்கான். அவன் உன்னோட ரூமையே எடுத்துக்கிட்டான்ப்பா. எனக்கு என்ன வந்தது? அவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இரு. சமீர், நில்லு. சொன்னா கேளு. இங்க பாரு, நான் சொல்றத எங்க கேளு. வீட்டுக்குள்ளே வந்து எங்களையும் மிரட்டுறியா? சமீர் சொன்னா கேளு. சமீர் சமீர், இது எங்களோட வீடு. சமீர் கொஞ்சம் நிறுத்து. சமீர் வேணாப்பா. இது என்னோட வீடு. எங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னோட வீடு. நீ தள்ளி போ. ரொம்ப வருஷமா என் மனசுல ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வலியை கொடுத்துட்டு இருக்கு. நமக்கு இடையில இருக்கிற அந்த கணக்கு இன்னும் முடியல. ருத்ரா, நான் கொடுத்த அடியோட தழும்பு இன்னும் இருக்கு போல. உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடய ஓடி போயிட்டாங்களா? சமீர், சமீர் சமீர் உனக்கு ஒன்றும் ஆகல. சமீர், சமீர் சமீர். சமீர் எந்திரிப்பா. ஏய் ஏய் வேணாப்பா. ஏய், ருத்ரா ருத்ரா சொன்னா கேளுப்பா. வேணாம் வேணாம், ஏய், சொன்னா ருத்ரா, கேளு. சொன்னா கேளுப்பா. சமீர், ஏப்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சமீர், வேண்டாம் சமீர். சொன்னா கேளுங்கப்பா. கொஞ்சம் கேளு. அமைதியா இருங்க. சமீர், ருத்ரா, வேண்டாம். ருத்ரா ருத்ரா வேணாப்பா. சொன்னா சமீர், கேளுப்பா. ருத்ரா சமீர், விட்டுரு. ருத்ரா ருத்ரா நான் சொல்றேன்ல, ருத்ரா, இப்படி please. அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான். அது சுராஜ் அண்ணன் தான். பொய்யான உறவை சுமந்துட்டு தெரியறதுக்கு நான் ஒண்ணும் இவன மாதிரி வக்கில்லதவன் கிடையாது. தள்ளிப்போ. ஏய் ஏய் சமீர், சமீர் சமீர், சொன்னா கேளு சமீர். சொன்னா கேளு. சமீர் சமீர் வேணாப்பா. கேளு, சமீர். அமைதியா இருப்பா. சமீர் சமீர் விட்டுரு. சொன்னா கேளு. சொன்னா கேளு ருத்ரா. விடு ருத்ரா. பின்னாடி வா. ருத்ரா சமீர் ருத்ரா சமீர் அமைதியா அமைதியா இருப்பா. பின்னாடி வா. வார்த்தையால சொல்லிட்டா மட்டும் ஒன்னும் அறுந்து போயிடாது. ருத்ரா என்னோட அண்ணன் பையன். உனக்கு அவன் அண்ணன் தான், மூத்த அண்ணன். இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாது. இல்ல, அவன் கிட்ட சண்டை போடாத. இத்தனை வருஷம் கழிச்சு அவன் திரும்ப வந்திருக்கா. அவன் கிட்ட இந்த மாதிரி சண்டை போறது நல்லா இல்ல. சரியான பைத்தியக்காரன், வேற எதுவும் இல்ல. இவனோட அம்மா இவனையும் இவன் அப்பாவையும் தனியா விட்டுட்டு ஓடி ஓடு. சமீர், இங்க வா. சுராஜ், நீ இங்க வா. வான்னு சொல்றேன்ல சமீர். இங்க பாருப்பா, எங்க மேல உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா அத பேசி சரி பண்ணிக்கலாம். வா, வந்து முதல்ல சாப்பிடு. என்னத்த சாப்பிடுவான்? காத்தையா? சமையல் கட்டி இவன் கட்டி இருக்கிற கயிறுக்கு இந்த பக்கம் தானே இருக்கு. எங்க அப்பா வெளியில நிக்கிறாரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். என்ன
அண்ணா வந்திருக்காரா? நான் உள்ள போக மாட்டேன், போகவே மாட்டேன். அண்ணா வாங்கண்ணா. என்ன எதுக்காக உள்ள கூப்பிடுற? இவன் தான் தேவையில்லாம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டான். இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவீங்கன்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன்னா, அந்த பரதத்தை அண்ணன் ராமனுக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்ன அந்த ராமன் கிடையாது. எனக்கு பிடிக்காம தான் இந்த பக்கம் எட்டி பார்க்காம இருந்தேன். ஆனா எனக்கு நீங்க தான் ஸ்ரீராமர். அண்ணா வாங்கண்ண, வீட்டுக்குள்ள வாங்கண்ண, வாங்க. பாத்து பாத்துண்ண, பாத்து பாத்து. ஒரு வேலையை உருப்படியா பார்க்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. உனக்கு வயசாக வயசாக உன் முகமே மாறிட்டே வருது. நீ சிரிக்கும் போது ஓ முகம் ஞாபகத்துக்கு வரல, வேற முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் என்னடா, என்னன்னு கேக்குற? வாங்கண்ணா, உள்ள போலாம் வாங்க. அண்ணா பழசையெல்லாம் ஏன்னா ஞாபகப்படுத்தி பாக்குறீங்க? எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி இல்ல தம்பி, அப்படி இல்ல. இந்த வீட்டோட செவுத்துக்கு வெறும் காது மட்டும் கிடையாது, இதுக்கு வாயும் இருக்கு. இப்ப நான் உள்ள வந்தா அந்த செவுரு அமைதியா இருக்காது. ஏன், எதுக்காக நான் அமைதியா இருக்கணும்? அவன் சொல்றது சரிதான். இது நம்ம வீடு, நம்ம வியாபாரம். இதை இவ்வளவு நாள் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. இதுல பெரியப்பாக்கு எந்த உரிமையும் இல்ல. நாமளா ஒண்ணு அவரை வீட்டை விட்டு போக சொல்லல. அவரா விருப்பப்பட்டதான் வீட்டையும் வியாபாரத்தையும் விட்டுட்டு போனாரு. ருத்ரா பிஎஸ்டில இருக்கான். அதனால அப்பாவும் தானே பிஎஸ்டில இருக்காரு. நான் இன்னும் முழுசாவே சொல்லி முடிக்கலையே. உன் அப்பா பிஎஸ்டில ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஆனா ருத்ராவோட சட்டையில இருக்கிற ஸ்டார் மெடல் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு பெரிய ஆபீசர். இந்த வீடு அவங்க அப்பன் பேர்ல இருக்கு. உங்க அப்பா பிறந்த உடனேயே என்னமோ அந்த ராஜா ஹரிச்சந்திரன் மாதிரி உண்மையை தான் பேசணும்னு சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நாம இப்போ வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த கிழவன் மறுபடியும் இங்க எதுக்காக வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஒரு வழி பண்ணிடலாம். உள்ள வாங்கண்ண, பார்த்து வாங்க. மாமா, நீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த கடவுளுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது மாமா. நீங்க மட்டும் எப்படி தனியா இருப்பீங்க? ருத்ராவும் நீங்களும் எங்க இருந்தாலும் சேர்ந்து தானே இருந்தாகணும். வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலும் இல்லைன்னா வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சாலும். சமீர், சுராஜ், மைதிலி வாங்க, வந்து பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. என்ன மாமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சின்னவங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்ல. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல தானே சின்ன பசங்க நல்லா இருப்பாங்க.
மாமா, நீங்களும் மாறல, உங்களோட குணமும் மாறல. அட, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அண்ணா, இவ உங்க மருமக மைதிலி, சுராஜோட பொண்டாட்டி. மைதிலி, இவர் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? இவரும் உனக்கு மாமனார் முறைதான். ஆனா உன் அத்தையை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்டுறாதம்மா. ரொம்ப வருஷமா அவங்க இவர் கூட இல்ல, எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. அதனால என்ன இப்ப? வெறும் கையோட தான் போனா. நம்ம உறவை ஒண்ணும் அவ கையோட எடுத்துட்டு போகலையே. இதுல இவரோட தப்பு என்ன இருக்கு? ஏங்க, மாமாக்கு ரூம் கைத்துக்கு இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா? என்ன ஆச்சு? ஏன் மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினல, மாமான்னு தானே கூப்பிட்டேன், மிருகன்னு ஒண்ணு கூப்பிடலையே. இன்னும் என்ன பண்ணணும்? என் தலையை வெட்டி தட்டுல வச்சு கொடுத்துடுவா, இல்ல பால் எடுத்து காலை கழுவி விடுவா. அதை வேணாலும் பண்றேன். நாளைக்கு 5 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்க. 2 லிட்டர் ருத்ரா காலை கழுவ, 2 லிட்டர் உங்க அண்ணன் காலை கழுவ, மீதி அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க. உங்க அண்ணன் திரும்பி வந்துட்டாருங்கிற சந்தோஷத்தை கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா ஆசை தீர கொண்டாடிக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கொண்டாடுற இந்த சந்தோஷத்தை ஏன் பசங்களும் உங்க கூட சேர்ந்து கொண்டாடுறத நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். மருமகளே, வா போய் பாப்போம் யாருக்கு எந்த ரூம் கொடுக்கலான்னு. தூக்கம் வருதோ இல்லையோ, யாருக்கும் உடம்பு கெட்டுப்படக்கூடாதுல்ல. உள்ளவா. டேய், என்னடா இது? எதுக்கு அங்கே ஏறி உட்காந்துட்டு இருக்க? வந்து வந்து எலி ஒடிச்சு. கீழே இறங்கி வா. கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடல? இறங்கன்னு சொல்றல. நானே இறங்குறேன். இல்ல பரவாயில்ல. ஒன்னும் குறைச்சல் இல்ல, இறங்க.